இன்வெஸ்ட் இன் யூ சீரீஸில் இது 3வது எபிசோட். ஆஃபீஸில் ஒரு ப்ரொஃபஷனலாக நாம் எப்படி நடந்துக்கணும் அதை விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். நான் ஆஃபீஸில் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். 9 to 5 ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே என்ன பாதர் பண்ணாதீங்க அப்படின்னு டோட்டலாக டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது நல்ல விஷயந்தான். நமக்கு கண்டிப்பாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும். நாம் பண்ணுற டெய்லி டே டு டே வேலைக்கு அந்த அப்ரோச் நல்ல அப்ரோச். ஆனால் ஒரு பிரச்சனை, அதுக்கு நாம் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஆஃப் ஹவர்ஸில் ரெடியாக இருக்கணும். அதுதான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சே, அப்புறம் ஏன் என்ன தொந்தரவுப்படுத்துறீங்க அப்படின்னு நடந்துக்கக்கூடாது. காசுக்கு தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஆனாலும் அந்த சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த நேரத்துலையும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். அதுக்காக ரெகுலர் வேலையை பகலாக செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது எப்போதாவது தேவை இருக்கிற கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அந்த மாதிரியான ஓனர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருந்தால் இவங்களை நம்பி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுக்கலாம்ப்பா, அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்மளை நம்பி அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தானாக வரும். இல்லை என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு டிட்டாச்சாக நானும் ஒரு சராசரி ஊழியன்தான் அப்படின்னு இருந்தால் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்துட்டு கம்பெனியில் வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடாது. அப்புறம் பார்க்குற வேலையில் நாம் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும். நான் சில பேரை பார்த்துருக்குறேன். சில நேரங்களில் நல்ல ஆக்டிவாக எதிர்பார்க்குறத விட அதிகமாக டெலிவர் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற நேரங்களில் ஏனோ தானோன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காதீங்க. வீட்டு பிரச்சனையை வீட்டோடு விட்டுடணும், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணுற வேலையில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும். ஆஃபீஸில் கன்சிஸ்டன்சி அண்ட் ரிலையபிலிட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆஃபீஸில் நம்ம தோற்றம் அது பக்கா ப்ரொஃபஷனலாக இருக்கணும். டிஷர்ட்டே போட்டுட்டு போகிறதா இருந்தால் கூட நல்லா அயன் பண்ணி நீட்டாக போங்க. கருவாட்டு பனையில் இருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தோற்றம் நம்ம நினைக்கிறத விட நல்ல எஃபெக்டிவாகவே நமக்கு சாதகமாக ஒர்க் ஆகும். நம்மளை பார்த்தா இவங்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கணும். ஷர்ட்டை கூட ஒழுங்காக அயன் பண்ணி போட்டு வர தெரியாத ஆளாக இந்த டாஸ்க்கை பொறுப்பாக செய்ய போகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு மீட்டிங் போகிறீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு போங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதமாக போகாதீங்க. அப்படியே மீட்டிங்க்கு லேட் ஆகிடுச்சுன்னா அப்பாலஜைஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரொஃபஷனலிசமை எப்போவுமே ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும். நம்ம இந்திய மக்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். 12 மணிக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிவிட்டு 2 மணிக்கு கேக் வெட்டக்கூடிய ஆட்கள் தான் நாம். அந்த மாதிரியெல்லாம் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க நேரத்துக்கு மரியாதை கொடுக்கணும். மீட்டிங்க்கு நேரத்தோடு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, பேசுகிறவங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுங்க. மீட்டிங்க்கு நடுவில் ஃபோனை நோண்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இன்ஃபேக்ட் ஃபோனை மீட்டிங் ரூமுக்கு உள்ளேயே எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்புறம் நம்ம ஆஃபீஸில் கான்ஃப்ளிக்ட் சினரியோ நிறைய தடவை வரும். அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம ப்ரொஃபஷ்னலிசம் வெளியே தெரியும். எப்போவுமே யாரையுமே பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ப்ராப்ளத்துலேயும் அதுக்கான சொல்யூஷன்லேயும் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர அதை சொன்ன ஆட்கள் மேலே நம்ம ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் கடுப்பேத்துறார் மைலாட் அப்படின்ன மாதிரி நமக்கு சில சமயம் இமெயில் வரும். அதுக்கெல்லாம் எமோஷ்னலாக இருக்கும்போதே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் எமோஷ்னலாக இருக்கும்போது எந்த கிரிட்டிக்கல் டெசிஷனும் எடுக்காதீங்க. அந்த சிச்சுவேஷனை ஆற போடுங்க. ஒரு நாள் எடுத்துகிட்டு அப்புறமா அடுத்த நாள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அப்போ நீங்கள் எமோஷ்னலாக இல்லாமல் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. இங்கே கீ என்னென்னா, மற்றவங்க ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணலைனாலும் நாம் பக்கா ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணணும். எகைன் அதுதான் மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஆஃபீஸில் கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷனில் எமோஷனை காட்டவே காட்டாதீங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சீரியஸான டிஸ்கஷனாக இருந்தாலும் சரி, அந்த இக்குவேஷன்லேருந்து எமோஷனை டோட்டலாக வெளியில் எடுக்க பழகிக்குங்க. அப்புறம் இப்போ உங்கள் டீமில் ஒரு ஆர்குமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் கருத்தை சொல்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மற்ற டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேளுங்க. தெளிவாக கேட்டுட்டு அப்புறமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கடவுள் நமக்கு ஒரு வாய் தான் கொடுத்துருக்கிறார், ஆனால் 2 காது கொடுத்துருக்கிறார். அதனால் எப்போவுமே நம்ம பேசுகிறத விட அதிகமாக கேட்குறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு டீம் மெம்பர் நம்ம கருத்துக்கு மாற்று கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க இடத்துல இருந்து அதை யோசிக்க தெரியணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு கடைசி வரை சாதிக்கக்கூடாது. அப்படி என்ன தான் அவங்க பிடிச்சிருக்காங்க, உண்மையிலே அதுக்கு 4 கால் இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க தெரியணும். நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால், ஏன்னா அது ஊனமான முயல். எல்லா முயலுக்கும் பொதுவாக 4 கால் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை நாம் உணர்ந்தோன்னா ஓகே, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்கல அப்படின்னு நம்ம தவிர ஃப்ராங்காக ஒத்துக்கணும். நம்ம கருத்தையும் மாற்றிக்கணும்.
அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளூயடாக இருக்கணும். அப்போ தான் எதையுமே நம்ம வேகமாக கற்றுக்க முடியும். இதில் ஈகோ பார்த்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா கடைசி வரை நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போமே தவிர முன்னேற மாட்டோம். இது ஆக்சுவலாக ஆஃபீஸில் மட்டும் இல்லை, நம்ம பர்சனல் லைஃபுக்கும் இது பொருந்தும். சின்ன பையன் பெரிய ஆள் அப்படின்னு எல்லாம் பார்க்காம தப்புன்னா தப்பை ஒத்துக்கணும். நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் அதை கேட்டுக்கிற அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இருக்கணும். சின்ன பையன் இவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு அவங்க கருத்தை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. எகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லப்படுற விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர சொல்கிற ஆளு மேலே இருக்கக்கூடாது. அப்புறம் உங்கள் டீமில் உங்களை பார்க்குற பேசுகிற ஆட்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும். இதை நம்ம இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் எபிசோட்லேயே விளக்கமாக பார்த்தோம். டீமில் பாசிட்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணுற ஆட்களை மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக தூக்கி விடுவாங்க. அதனால் எப்போவுமே குறைகளில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைகளில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டை வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம டீமில் எப்போவுமே பலதரப்பட்ட திறமைசாலிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சிலவங்க நல்லா பேசலாம், சிலவங்க டிசைனிங்கில் டேலண்டடாக இருக்கலாம். அவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்க பார்க்கணுமே தவிர என்றைக்குமே அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. வயசில் சின்னவங்களாக இருக்கலாம் அல்லது பெரியவங்களாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். நம்மளை விட ஒரு ஆள் ஒரு விஷயத்தை பெட்டராக பண்ணுறாங்கன்னா அதை கூச்சமே படாமல் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அவங்கள ஹானஸ்ட்டாக அப்ரிஷியேட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு டீம் மெம்பருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் உதவி தேவைப்படுதுன்னா உதவி செய்யுங்க. பலன் எதிர்பார்க்காம பண்ணுற உதவிக்கு மதிப்பு அதிகம். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அது நமக்கு கை கொடுக்கும். அப்புறம் நம்ம ஆஃபீஸில் வருஷம் புதுசாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் மாற்றம் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. பருத்தி மூட்டை ஒரு வருஷம் பண்ணை வீட்டுக்கு போகும், இன்னொரு வருஷம் தென்னந்தோப்புக்கு போகும். அதுக்கெல்லாம் நாம் அசரக்கூடாது. ஆனால் ஏன் அவங்க அந்த மாற்றத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அதாவது குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காம பிக்கர் பிக்சரை பார்க்க கற்றுக்கணும். அது நம்மளை அடுத்த லெவலுக்கு ரெடி பண்ணும். இந்த ப்ரொஃபஷ்னல் பிஹேவியரை கடைசி வரை மெயின்டைன் பண்ணணும். இப்போ வேறு வேலைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு பேப்பர் போட்டுட்டோன்னு வைங்க, அதுக்கு அப்புறமும் அந்த கம்பெனியில் பக்கா ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கணும். லேட்டாக வர்றது, ஏனோ தானோன்னு வேலை பார்க்குறதுன்னு எல்லாம் இருக்காதீங்க. நீங்கள் அந்த கம்பெனியை விட்டு போன பிறகும் உங்கள் கலீக்ஸுக்குள்ள உங்களை பற்றி பேச்சு வந்தால் அவங்க பக்கா ப்ரொஃபஷ்னல்ப்பா அப்படின்னு சொல்லணும். அதுதான் நீங்கள் ஏன் பண்ணுற மரியாதை. மரியாதை மட்டும் இல்லை, நெவர் பர்ன் த பிரிட்ஜஸ் யூ கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இது பொருந்தும். இந்த உலகம் சுருங்கிக்கிட்டே வருது. நாம் எப்போ வேணால் அந்த பிரிட்ஜை மறுபடியும் கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச பிஹேவியரல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதெல்லாம் சின்ன விஷயங்களாக தெரியலாம். ஆனால் இப்போ ப்ரொமோஷனுக்கு 2 பேர் குவாலிஃபைடாக இருக்காங்கன்னு வைங்க. ஆனால் ஒருத்தங்களை தான் ப்ரொமோட் பண்ண முடியும்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் மேட்டர்ஸ். இந்த சின்ன விஷயம் அப்போ பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். அதனால் எதையுமே லைட்டாக எடுத்துக்காதீங்க. உங்கள் கார்ப்பரேட் வளர்ச்சிக்கு எனது வாழ்த்துக்கள். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.